அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வு தமிழுக்கும் அழகு சேர்க்கும் ஒரு நிகழ்வாக அமையப் போகின்றது. சிறந்த பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், அவர்களுடைய ஆன்மீக சிந்தனை உலக தமிழர்களிடையே மிகவும் பிரபலம் வாய்ந்தது. அவர் வேறு யாருமல்ல, சொல்லின் செல்வர் திரு பி. மணிகண்டன் அவர்கள் இன்றைய நிகழ்வில் அதிதியாக இணைந்திருக்கின்றார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பொதுவாக யாரையாவது ஒருத்தரை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் வேடிக்கையாக சொல்லுவான், இன்னும் கடவுள் கூப்பிடல அது வரைக்கும் இருக்கேன்பா. சில பேர் இன்னும் ஏதோ இருக்கேன் அப்படின்பா. முதல்ல நாமெல்லாம் உலகத்தமிழருக்கு இந்த ஊடகத்து வாயிலாக சொல்கிறது, யார் கேட்டாலும் முதல்ல நல்லா இருக்கேன்னு சொல்லி பழகுங்க, சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி பழகுங்க, மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லி பழகுங்க. பாரதி சொல்லுவான்ல, இன்று புதிதாய் பிறந்தோம்னு. ஒவ்வொரு வினாடியும் நான் கொரோனா காலகட்டத்திலேருந்து அதை கூட சொல்லிகிட்டு இருக்கேன். ஆடி காரில் போகிறதில்ல லைஃபு, கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஹாப்பியாக இருக்கிறது தான் லைஃபு. இன்னும் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் அது பெரிய யூ கேன் வின் ஷிவ்கரையோ நீங்கள் சிலப்பதிகாரத்தையோ ஷேக்ஸ்பியரையோ செல்லியோ படிக்கணும்னு அவசியம் இல்லை. செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, லைஃப் ஹாப்பியாக இருக்கும். செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, லைஃப் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் ஈஸியாக சொல்கிறேன், இப்போ அடுத்து மழை காலம் வரப்போகுது. இப்போ நேர்காணல் படப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இது எப்போ டெலிகாஸ்ட் ஆனாலும் அடுத்து மழை சீசன் வரும் எங்கள் ஊரில் எல்லாம். ஒழுகிற வீட்டில் வாழலாம், அழுகிற வீட்டில் வாழக்கூடாது. சில பேர் எப்போ பார்த்தாலும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, எல்லாரையும் ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கணும். ஒரு 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 படப்பதிவுக்கு வந்திருக்கோம், கேமராமேன் பிரிஸ்காக இருக்கணும், ஆன்லைன் எடிட்டர் பிரமாதமாக இருக்கும், காம்பேரி உங்களை பார்க்கும்போதும் உங்கள் தமிழை கேட்கும் போதுமே நமக்கு இன்னும் உற்சாகமாக. அது மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோன்னு ஒவ்வொரு இதுக்கு ஓஷோவை படிக்கணும்னு அவசியம் இல்லை. லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட், வாழ்க்கை ஒரு திருவிழா கொண்டாடுங்கள் அப்படிங்கிறான். திருவிழாங்கிற வார்த்தையே திருப்பி போட்டால் விழாதிருன்னு வரும். திருவிழாங்கிற வார்த்தையை நீங்கள் திருப்பி போட்டு படித்து பாருங்கள், விழாதிருன்னு வரும். மனுஷன் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் திருவிழா. நான் இப்போ வந்திருக்கதே ஆடி வேல் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கேன். தமிழன் தான் உலகத்திலே திருவிழாவை கண்டுபிடிச்சான். ஏன்னா எப்போதும் வாழ்க்கையை கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. யாரையும் யாரோட ஒப்பிட்டுக்கவே இருக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இந்த லைட்டு பண்ணுறவனுக்கு ஒரு திறமை இருக்கும், செடி வைக்கிறவனுக்கு ஒரு திறமை இருக்கும், மேக்கப் போகிறோம் அவர்கிட்டே சந்தோஷமாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு மேக்கப் போடுங்க, பிரமாதமாக இருக்கும். காஸ்டியூமர்கிட்டே எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, நல்லாயிருக்கும். கேமராமேன் ஆங்கிள் பார்க்கும்போது பேக்ட்ராப் எப்படி இருக்குது, என்னுடைய இது எப்படி இருக்குன்னு எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்களை 10 பேருக்கு முன்னாடி பாராட்ட கற்றுக்கிட்டாலே லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த வகையில் இப்போ இன்னமே நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கே இந்த ஆள் இவ்வளோ வச்சு செய்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், வாழ்க்கை வாழ்வதற்கே ஒவ்வொரு வினாடியும் ரசிங்க, சந்தோஷமாக இருங்க. இன்னிலேருந்து இந்த நேர்காணலில் உங்களுக்கு பணிந்து சொல்கிறதெல்லாம் யாரையும் குறை சொல்கிறதில்ல அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நீங்களே வீட்டிலேருந்தே உங்கள் இதய கதவை திறந்து ஓத்தெடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ என்ன விஷயம்னா, கேள்வியை கேட்டுட்டு நான் இப்போ ரசிச்சிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த. அதுதான் எனக்கு இப்போ ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது. 30 வருடத்துக்கு மேற்பட்ட இலக்கிய அனுபவம், 3000த்துக்கு மேற்பட்ட மேடைகள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த உயர்வுக்கு பின்னால் சொல்லின் செல்வர் என்ற ஒரு உயரிய அந்தஸ்து பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கும்போதே தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கின்றேன், பல மேடைகளில் பார்த்திருக்கின்றேன். நேராக அருகிலிருந்து பார்க்கும்போது உண்மையில் மெய் சிலிர்க்க வைக்கின்றது உங்களுடைய தமிழ், உங்களுடைய பேச்சாற்றல். இந்த உயர்வுக்கான காரணம் என்ன? இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். எல்லாரும் கேட்பாங்க எப்படிங்க அப்படின்னா, உண்மையாக சொன்னால் எனக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஸ்க்ரூ கூட டைட் பண்ண தெரியாது. ஒரு விஷயத்தை அவசரத்துக்கு ஒய்ஃப் இல்லைன்னா, சில பேர் ஒய்ஃப் இருந்தால் தான் காஃபி போடுவான், நமக்கு ஒய்ஃப் இல்லைன்னா கூட காஃபி போட தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேச்சு மட்டும்தான். என்னுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணு, அதுக்கு நல்ல பயிற்சி எடுத்துக்கோ. இந்த முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருக்கணும். கண்டிப்பாக. ஏதோ ஒரு நாள் வந்தால் போகிறோம். இப்போ எல்லாருமே 3 மீட்டிங் பட்டிமன்றம் பேசிட்டா அடுத்து நடுவருங்கிறான். நாங்கள் 30 வருஷம் எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள். ஆசாஞான்னு அறிவுஜீவி, வார்த்தை சித்தர் வளம்புரிஜான், அப்படியே திருக்குறளை ஒப்பிக்கக்கூடிய திருக்குறள் முனுசாமி, உங்கள் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய கம்பபாரதி ஜெயராஜ் ஐயாவுடைய குருநாதர் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், புலவர் கீரன், வாரியார் சாமி,
இந்த மாதிரி பேச்சுகளை கேட்டு 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 என்னுடைய பள்ளி பருவத்திலேயே நான் முடிவு பண்ணேன், வேலைக்கு போனால் கையில் பை, கழுத்தில் டை, வாயில் பொய் இல்லாமல் தமிழை பேசணும். கையில் பை, கழுத்தில் டை, வாயில் பொய் இல்லாமல் தமிழை பேசணும். எதுனாலும் நம்ம அதை நேர்த்தியாக பண்ணணும். எல்லாரும் என்னை கேட்டான், எல்லாரும் 6 மணிக்கு உள்ள ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வருவான், நீ 6 மணிக்கு தான் நீ துண்டை போட்டுட்டு வெளியில் போகிற, எப்படி லைஃப்பில் சர்வே ஆகுவேன்னா. வழியில் சொல்லணும்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சோத்துக்கு வழி கிடையாது. இப்போ சோறு சாப்பிட நேரம் இல்லாமல் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறோம்னா தமிழும் கடவுளும் கொடுத்த பிச்சை. எதை வேணாலும் செய்யலாம். நான் எல்லாருக்குமே ஆடியன்ஸு கூட சொல்லுவேன், அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லுவேன், செருப்பு கூட தைச்சி மேலே வரலாம். தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளை விட நல்லா தைக்கக்கூடாது. நீ மேடைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டா டெய்லி 2 hours படிக்கணும். சில பேர் குடிச்சிட்டு மேடைக்கு வருவான், நீ படிச்சுட்டு மேடைக்கு வாங்குற. படிச்சுக்கிட்டே இரு. திருக்குறளில் இல்லாத மோட்டிவேஷன் எதுவுமே இல்லை. இந்த உங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்தோன்னே ஒருத்தர் காஃபி சாப்பிட்றீங்களான்னாரு. உலகத்தில் எல்லாரும் தான் காஃபி சாப்பிட்றியான்னு கேட்பான். அதுக்கு ஏதாவது குறள் உண்டா? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இந்த இப்போ நீங்கள் வந்தோன்னே சார் உங்கள் தமிழை கேட்டு ரசிக்கிறேங்கிறீங்க, அதுக்கு குறள் உண்டா? இருக்குது. அறிவு அற்றம் காக்கும் கருவி. இது எனக்கு கொடுக்குற மரியாதையா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் படித்த தமிழுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. நான் இலங்கையில் நேற்றுக்கு ஏதோ நிகழ்வுக்கு வந்த இடத்துல ப்ரொடியூசர் பார்க்குறாரு, உங்கள் நிர்வாகம் பார்க்குது, கூப்பிட்டு பேசுங்கன்னா இது மணிகண்டனுக்கு கொடுக்குற மரியாதை இல்லை. நான் படித்த கம்பனுக்கு, பாரதிக்கு, பாரதிதாசனுக்கு, புதுமை பித்தனுக்கு, கி ராஜநாராயணனுக்கு, ஜெயகாந்தனுக்கு, எஸ் ராமகிருஷ்ணனுக்கு, வாலிக்கு படிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணுறதுனால படிப்புக்கு மரியாதை பண்ணுறீங்க. அப்போ என்னென்னா படிக்கிறவன் எப்படிரா இருக்கணும்னா கற்க கசடற, தப்பு இல்லாமல் படி. கற்பவை, படிக்க வேண்டியதை படி, கண்டதை படிக்கக்கூடாது. கற்க கசடற கற்பவை, கற்றபின் படித்தாச்சு. படிக்கிறது முக்கியம் இல்லை, அதுபடி நிற்கணும். மேடையில் பேசுவான், கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோம்மா. காரில் போனோன்னு டிரைவர் கேட்பார், ஐயா எந்த வீட்டுக்கு போகணுன்னு. வள்ளலார் மேடையில் பேசுவான், அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை புலாலை மறுத்தல் அப்படிமா. ஊரில் போனோன்னு ஒரு முட்டை பிரியாணியாவது கிடைக்குமாம்பா. மதுவை ஒழிப்போம் அப்படிமா. சார் கடை லீவுன்னா கொஞ்சம் பிளாக்லேயாவது வாங்கிட்டு வர முடியுமாம்பா. வாட் இஸ் த யூஸ்? இப்போ நான் பேசுகிற எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கும் குறள் உண்டு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதில் உள்ள இன்றைக்கி இந்த நேர்காணலை பார்க்குறீங்களா? இதில் ஏதோ இருந்தாலும் 2 நல்ல விஷயம் சொன்னார், எடுத்துப்போமே. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் படிப்போமே. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த நேர்காணலில் தலகுனிஞ்சு படிங்க, தலகுனிஞ்சு படிங்க. சபையில் தலை நிமிர்ந்து நிற்கலாம். அதை தாள்னு நினச்சி புரட்டாதீங்க, உங்களை காக்கிற வாள்னு நினச்சி படிங்க. இந்த ஊசியில் நூல் கோக்கிற இடத்துக்கு பேர் காதுன்னு பேர். துவாரம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நூல் போனால் சட்டையில் கிழிசல் இருந்தால் சரி செஞ்சிடும். உங்கள் காதுக்குள்ளே நல்ல நூல்கள் போனால் உங்கள் மன கிழிசல்கள் சரி செஞ்சிடும். நூலை படியுங்கள், சங்கத்தமிழ் நூலை படியுங்கள்னா. ஏன் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே படின்னு வச்சான்? படித்தவன் தான் வரணும், அப்போ தான் நிலையாக இருக்கலாம், அப்புறம் தான் 4 பேரோட கூடலாம். இதுதான் லைஃப், எல்லாத்துலேயும் இருக்குது. அதனால் நான் இந்த 30 வருஷமாக எப்படி பேசுகிறீங்க, எப்படி நாங்கள் என்னுடைய சொந்த ஊர் புதுகைன்னு ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் தான் நான் சென்னை போய் கெட்டு போனேன். எனக்கு இப்போ 52 வயது ஆகுது. என்னுடைய 13-14 வயதில் பேச தொடங்கிட்டேன் பெரிய ஜாம்பவான்களோட. கடவுள் போட்ட பிச்சை ஒரு 20 கண்ட்ரிக்கு போயிருப்பேன். ஒரு வருஷத்துக்கு 100 எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் போய் கான்வெகேஷன், காலேஜ் டே, இண்டக்ஷன், மோட்டிவேஷன், பருத்திக்கொட்டை, புண்ணாக்கு டேன்னு ஏதாவது போய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, வாழ்க்கையில் 2 விஷயம். எந்த துறைக்கு நீங்கள் போனாலும் அதில் உச்சம் தொடணும் அப்படின்னா அதில் நல்ல உங்களை ட்ரெயின் பண்ணி டியூன் பண்ணி அதை தொடர் பயிற்சியாக வச்சுக்கோங்க. எதையாவது படிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் துணைக்கு போகும்போது ஒரு 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 40 பக்க புஸ்தகத்தையாவது எடுத்துகிட்டு போங்க. இப்போ என் பெட்டிக்குள்ளே வரும்போது பார்த்தா ஒரு புதுக்கவிதை புஸ்தகம் இருக்குது, ஒரு வாலி இருப்பார். ஏதா உங்கள் பைக்குள்ளே ஒரு புஸ்தகம் இருந்தால் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. கண்டிப்பாக ஒரு நல்ல வாசகம் உண்டு. ஒரு நல்ல புத்தகம் எழுதி முடித்தா ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு முடிக்கப்பட்டதுக்கு சமம். நீங்கள் கூட ஒவ்வொரு நாட்டிலையும் எங்கள் ஊரில் மதுவை ஒழிக்கணுமா, இன்னொருத்தர் எங்கள் ஊரில் போலியோ பிரச்சனை இருக்குது அதை ஒழிக்கணும், இன்னொரு ப்ராப்ளம்மா. உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், நோய் இல்லாமல் மனிதன் வாழணும்னா ஆரோக்கியத்திற்கான திறவுகோள் வாசிப்பு. வாசிப்பை நேசிங்க. புத்தனுக்கு போதி மரம் மாதிரி உங்களுக்கு புத்தகம் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா யாரை பார்த்தும் புறம்பாட்டீங்க. இப்போ பாருங்கள், உங்கள் காம்பேர் நிகழ்ச்சி அறிவிப்பாளரை பார்த்தோன்னே எனக்கே கிளுகிழுப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா
ஒரு ஆம்பளையை பார்த்தே இவ்வளோ கவர்ச்சின்னா அவருடைய தமிழ் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எங்கள் ஊரில் வானொலிகள் தொலைக்காட்சின்னா எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன்னா இம்மு இன்னு இட்டு இப்பு இரு இச்சு எவனுக்குமே சரியாக வரல. இது எங்கள் பல்லக்க விளக்கம் ப்ரோக்ராம் கில்ல பெல்லம்மா அப்படிங்கிறான். கேட்டால் இது எனக்கு அப்படியே பழகிடுச்சு சார், பழகிடுச்சு அப்படிங்கிறான். எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ல வரல, எலக்ட்ரிக் குட்டிங்கிறான். வாதியார்கிட்ட போய் கேட்குறேன், என்ன சார்னா, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பா குட்டி இல்லைங்கிறான். ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிட்டா இதை நீங்கள் பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க சார், டிவி இல்லைங்கிறான். வாட் இஸ் த யூஸ்? குற்றமற செய்யணும் எந்த வேலையும். தரையை கூட நீ தொட, தப்பு இல்லாமல் தொட. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்கூலுக்கு போனால் ஹெட்மாஸ்டருக்கு வணக்கம் சொல்கிறீங்க, டீச்சருக்கு வணக்கம் சொல்கிறீங்க. அதை விட நீங்கள் யாருக்கு வணக்கம் சொல்லணும்? உங்கள் டாய்லெட்டை சுத்தப்படுத்தி உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ₹1,00,000 செலவு பண்ணாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் விட்டால் +2 வரைக்கும் உங்கள் டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிற ஆயாமாவுக்கும் வணக்கம் சொல்ல கொடுக்கணும். அதுக்கு பேர் இங்கிலீஷில் வேல்யூ சிஸ்டம்ங்கிறான். நீ வேலையை வச்சு யாரையும் இடப்படக்கூடாது. லைட் பாய் போய் மேலே கோடோவில் நின்று லைட்டை சரி பண்ணாட்டி உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக தெரியாது. கேமராமேன் கொஞ்சம் ஐப்ரோவை சரியாக அவங்களுக்கு டியூன் பண்ணலைன்னா முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி விகாரமாக தெரியும். எல்லா தொழிலையும் இட்ஸ் எ டீம் ஒர்க்குங்கிறான். அதனால் இது ஒன்றும் இல்லை, என்னுடைய 30 ஆண்டு கால பெரிய வெற்றிலாம் சொல்ல மாட்டேன். ஏதோ வெளிச்சம் வந்திருக்குன்னா கண்டது கேட்டது படித்ததை நேர்த்தியாக பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். உங்களுடைய அனுபவம் பல தலைமுறைகளையும் கடந்து பார்த்திருக்கும். நீங்கள் கூறுகின்ற பல விடயங்கள் உண்மையான ஒரு விடயம். வாசிப்பு என்பது ஒரு மனிதனை முழுமையாக்கும். வாசிப்பு தலைமுறைக்கு பல இடைவெளி இருக்கின்றது. அது தொடர்பான பகுத்தறிவுக்கு இன்றைய தலைமுறை சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கின்றார்கள். உங்களை போன்ற ஒரு பேச்சை பேச வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருக்கின்றது. உங்களுடைய தேடல் அது தொடர்பாக இன்றைக்கு சொல்லுவாங்க ChatGPTயில் இன்ஃபர்மேஷன் அடித்தா கடகடன் எல்லா விஷயம் வரும் என்று. ஆனால் நீங்கள் அங்கங்கு பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறீங்க, பல விடயங்களை பகிர்றீங்க. ஆனால் இந்த தலைமுறை, புதிய தலைமுறை இவ்வாறான தமிழை, இவ்வாறான அறிவை பெற்றுக்கொள்வது? நல்ல ஒரு நுட்பமான, அதே சமயத்தில் ஒரு ஆரோக்கியமான கேள்வி. கால இடைமுறை இருக்குங்கிறத முதல்ல நம்ம ஒத்துக்கணும். என் தந்தையை விட நான் நிறையா சிந்திக்கிறேன், என்னை விட என் பிள்ளை நாளைக்கு நிறையா சிந்திக்கிறேன். அதான் உண்மை. நான் ஒரு கம்பராமாயண பாட்டை எடுத்து குகனொடும் ஐவரானும் கொன்று சொல்வான் மகனொடும் அறுவரானோ மகனமர் காதலையன் நின்னொடும் எழுவரானோ அப்படிங்கிறோம். ஒரு சிவபுராணத்தை எடுத்து படிக்கும்போது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்கன்னு வாசிக்கிறோம். அடுத்த ஜென்ரேஷன்லாம் அலெக்சா ஜென்ரேஷன் குப்புறப்படுத்திக்கிட்டு அலெக்சாவில் பாட்டு கேட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஒரு ChatGPTயில் எல்லாத்தையும் பார்த்து கட் அண்ட் பேஸ்ட் அண்ட் ஒட்டு பண்ணுறாங்க. தப்பு இல்லை. நம்ம இவ்வளவு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் 2 பாட்டை தேடுறத அவங்க 2 நொடியில் தட்டி தேடி எடுத்து அவங்க மண்டைக்குள்ளேயே ஒரு அறிவு பொக்கிஷத்தை வச்சுருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கிறேன். என்னை விட என் குழந்தை நல்லா சிந்திக்குது. ஆனால் ஒன்று தான், இந்த வாசிப்பு திறனும் பிறருடைய விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு நேசிப்பு வந்துடும். நீங்கள் என்னதான் இயந்திரத்துக்குள்ளே போய் தேடும்போது இருக்கக்கூடிய விஷயம் கையில் படிக்கக்கூடிய சுகத்தில் கிடையாது. நீங்கள் ஒரு காலையில் எந்திரிச்சு பல்ல தொலைக்கிட்டு ஒரு கையில் கோப்பையும் ஒரு கையில் தினசரியும் வாசிக்கக்கூடிய வாசிப்பு ஒரு இணையத்தில் படிக்கும்போது அந்த ஒரு மகிழ்ச்சி உண்மைதான். இன்னும் யதார்த்தமான வார்த்தையில் சொன்னால் அந்த ஒரு கிளுகிழுப்பு இருக்காது. நீங்கள் படுத்துக்கிட்டு வாசிக்கலாம், நின்றுக்கிட்டு வாசிக்கலாம், குப்புறப்படுத்து வாசிக்கலாம், குடிச்சிக்கிட்டு வாசிக்கலாம். அது எப்படி வேணாலும் ஏதோ ஒரு நண்பனோட பேசக்கூடிய உங்களுக்கு உணர்வு தரும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இணையதளத்துக்கு நான் எதிர்ப்பானவன் இல்லை. நீங்கள் பல்லுக்கு முன்னாடி எல்லாரும் காலையில் செல்லு தான் தேய்க்கிறீங்க. பெண்கள்லாம் கோலம் போடுவாங்க ஒரு காலத்தில் வாசலில் தெளித்து. அதுவும் மார்கழி மாதம்னா விதவிதமாக. இப்போ எல்லாரும் காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா அந்த செல்ஃபோனை எடுத்து கண்ணை திறந்து அதில் ஒரு அம்மா இப்படி பார்க்குது, திறக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அது ஒரிஜினல் ஃபேஸ் மேக்கப் போட்டிருக்கு. இப்போ மேக்கப் இல்லாமல் திறக்க மாட்டேங்குது. அதுக்கே தெரியுது இந்த விகாரமான முகத்துக்கு திறக்க மாட்டேங்குது. அப்புறம் அது மேக்கப்லாம் போட்டு அதில் பேட்டர்ன் கோலம் போட்டால் தான் திறக்குது. நான் ஒன்று தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவேன். இன்னிலேருந்து 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் வாசிக்கணுங்கிறத ஒரு ஓத்து எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் ஒரு நாள். அதிகம்லாம் படிக்காதீங்க. முதல்ல ஒரு பேஜ் படிங்க, அதுக்கப்புறம் 4 பக்கம் படிங்க, அப்புறம் 40 பக்கம் சின்ன புஸ்தகமாக இது வாசிப்புங்கிறதே ஒரு அடிக்ட்டு தான் சார்.
நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டீங்க. எந்த போட்டியாளரை பார்த்தும் எனக்கான கதவு திறந்தே இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள்ட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான். நீங்கள் கம்பராமாயணமே இன்றைக்கி தமிழ்நாட்டு மேடைகளில் பேசுகிறவங்களே ஒரு 10 பாட்டு தான் வச்சுருப்பான். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் குகனுடும் வைவரானும். நீங்கள் இப்போ உதாரணமாக ராமன் சீதாவை தொலைச்சிட்டான். சீதா அசோகவனத்தில் இருந்தாங்க. அனுமனுக்கு இங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது இலங்கையில். ஒரு பெரிய அமைப்பு அதை பராமரிக்கிறாங்க, ட்ரஸ்ட்டு. உங்கள் இலங்கையில் புகழ் வாய்ந்த ஈஸ்வரன் ஐயா என்னை அங்கே கூட்டி போய் பேச வச்சுருக்காரு. இங்கே மகேஸ்வரன்னு உங்கள் ஸ்ட்ரீட்டில் பெரிய தனவணிகர். அவங்க ஒவ்வொரு ஆண்டும் என்னை கூட்டி போய் அந்த இடத்துல பேச வைக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டு சொன்னா டக்குன்னு சொல்லணும். அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது என் தூயவன் வெள்ளி நாட்களுக்கு மாசென்று வீசினேன்னு சீத்தை சொன்னான். சீத்தையை எங்கேருந்து அனுமன் பார்த்தான்னா, அனுமன் உட்கார்ந்துருந்த மரம் சாதாரண செடி இல்லை, பளபளக்கிற தங்க நிறமாக பொன்னேறி மரமான மரம். ஏண்டான்னா அவன் உடம்பு அப்படி இருந்துதான். இன்னைக்கு இராணுவத்தில் எதிரி நாட்டை வீழ்த்த போகவன் என்ன பண்ணுவான்? பச்சைக்குள்ளே போனால் பச்சை ட்ரெஸ்ஸு, ஒரு கருப்புக்குள்ளே போனால் இப்படி மை போட்டிருப்பான். இதுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்ததே அனுமன் தான். வேவு பார்ப்பது. வேவு பார்த்தா எங்கன்னா அந்த மாதிரி சிம்பாசு மரம்னு எழுதுறான் வால்மீகி. நீங்க இன்டெப்தா படிக்கும் போது தான் நீங்க டக்குன்னு சொல்லணும். ராமனுக்கு வெற்றி கிடைச்சுதா? கிடைக்கல. விபீஷணன் சொல்றான், நீ ராவணனுடைய தலையில போடாத, அவன் சிவபக்தன், தலை வந்துடும், கையில போட்டா கை வந்துடும், மார்புல போடு. ஏன்னா அவன் சிவன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக சீத்தைன்னு நினைச்சான். இதை சொல்லி கொடுத்தது வீடனன். அப்ப அந்த வெற்றிக்கு யார் காரணம்னா வீடனன் தான். அதை யார் சொல்றான்னா ராமன் சொல்றான். பாட்டு சொன்னா இலங்கை ஜெயராஜ் மாதிரி ஒருத்தரால சொல்ல முடியுதே தவிர புதுசா வல்லவன் சும்மா கம்பராமாயண கதை கேட்டு வரா சொல்லணும். ஆடவர் திலக நின்னாலன்று புகழ் அனுமன் எனும் சேடனாலன்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி சொன்னது ராமன். கூட்டணி வைக்கிறது முக்கியம் இல்ல, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கூட்டணியால தான் ஜெயிச்சோன்னு சொல்றவன் பேர் தான் தலைவன் ராமச்சந்திரமூர்த்தி. எல்லாரும் உடனே ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க. அவங்க ராமச்சந்திரனா எம்ஜிஆர் பேரை வச்சுட்டு நம்ம சொல்லணும், நான் சொல்ற ராமச்சந்திரன் ராமாயணத்தில் வர்ற ராமச்சந்திரன். அந்த இடத்துல ஒரு நுட்பம். இதுக்கு எல்லாமே அடிப்படை வாசிப்பு தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த விஷயத்தை வச்சே அப்படியே சுவையாக கொண்டு போகலாம். எல்லாரும் இன்னைக்கு போய் ஆஞ்சநேயரை பார்த்து பெரிய வணக்கம் போடுறோம். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதமாக உங்கள் இலங்கையில் இருக்க அந்த கண்டேன் கற்பினுக்கு அணியவளேன்னு சீத்தை பிராட்டியை பார்த்த இடம் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இன்னொன்று சீதாராமன் கோவில், சீதைராமன் கோவில் இருக்குது. அந்த மடம் பராமரிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. எல்லாரும் சனிக்கிழமை நீங்கள் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நங்கநல்லூராக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும், இல்லை லண்டன் போகிறேன், அமெரிக்காவில் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. எல்லாரும் போய் வெத்தலை மாலையை போடுறோம். ஏன் போடுறோன்னு தெரியல. சீதாவை முதல்ல சீதா தூக்கு போட்டுக்கலான்னு போறா. ராமன் என்னை காப்பாத்தலன்னு. அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் வந்த உடனே ஆகா ராமனுடைய வார்த்தையை சொல்றான், நம்பிக்கையா திரும்புறா. அப்புறம் கனையாளியை காமிச்சு உன் புருஷனுடைய தூதுவனா நான் வந்திருக்கேன், கவலைப்படாத, வந்து காப்பாத்திடுவான்னு. உடனே ஏதாவது செய்யணும். இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், உங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் இருக்காங்க. இருந்தாலும் நல்லா நம்ம என்னமோ நினைச்சோம், வந்தாரு பிரமாதமா பேசுறாருன்னு கையில இருக்க மோதிரத்தை கழட்டி போடலாம். ஒரு பேச்சுக்கு உடனே ப்ரொடியூசர் பயந்துட போகிறாங்க, நமக்கே இங்கே என்ன மோதிரம் இல்லை, நாங்கள் மோதிரத்தை போடுறதா அப்படின்னு. சீதாம்மா ஏதாவது கொடுக்கணும்னு பார்க்குறா. இருக்கிறது காட்டுப்பகுதி, ஒன்றும் இல்லை, இலை தலை கொடி தான் இருக்குது. இலை தலை கொடி தான் இருக்குது. உலகத்திலேயே எல்லா செடியிலையும் பூ வரும், காய் வரும், கனி வரும். வெத்தலை கொடியில் வெறும் இலை மட்டும்தான் இருக்கும், பூ வராது, செடி வராது, காய் வராது. வெற்றி இலை அதை தொடுத்து மாலை போட்டா. அதனால தான் பிற்காலத்தை வெற்றிலை மாலை போட ஆரம்பித்தோம் ஆஞ்சநேயருக்கு, நம்ம காரியத்தில் ஜெயிக்கணும்னு. மாலையை போட்டோன்னா அவன் நெத்தியை பார்க்குறா. நெத்தியில் எப்படி குங்குமம் செந்தூரம் வச்சுருக்கா. டக்குன்னு இது எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்குறா. என்னுடைய புருஷன் நல்லா இருக்கணும்னு இங்கே வச்சுருக்கேங்கிறா. உடனே அனுமன் சொல்கிறான், உனக்கு புருஷன் நல்லா இருக்கணும்னு நீ இங்கே வச்சுருக்க, எனக்கு அவன் தலைவன், என் தலைவன் நல்லா இருக்குன்னா நான் தொண்டன். உலகத்திலேயே உடம்பு முழுக்க செந்தூரம் பூசிக்கிறது அனுமன் மட்டும்தான். என்னைக்காவது மற்ற எந்த சாமிக்கும் வெண்ணேல அலங்காரம் கிடையாது, அனுமனுக்கு தான் வெண்ணேல அலங்காரம் செஞ்சுருப்போம். ஏன் யாருக்கும் தெரியாது. நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ராமாயணத்தை இன்டெப்த்தாக படிக்கணும். நம்ம விளையாடும் போது கையில் காலில் காயம் வந்துருச்சுன்னா நம்ம பாட்டி கழும்பு தடவி விடுவா, மருந்து. இப்போ ஆயின்மெண்ட்டுன்னு போட்டுக்கிறீங்க.
உலகத்திலேயே ராம யுத்த காலத்துல அதிகமா ராவணனோடு சண்டை போடும்போது எல்லா சண்டைக்கு போனவன் அனுமன் தான். அவன் வாங்கின காயங்களுக்கு மருந்து போடுறதுக்கு தான் வெண்ணெய் காப்பு. ஏன் ஆஞ்சநேயருக்கு மட்டும் சந்தன காப்புன்னா, சீதாம்மாவை பார்த்தினோன்னு ராவணன் ஒரு அரசன் அவன்கிட்ட எழுத்து பேசினான், வால்ல தீ வைடான்னா. வால்ல தீ வைன்னா எப்போதுமே தீ காயங்களுக்கு குளிர்ச்சியான மருந்து போடணும்னா சந்தனம். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம திருப்பியும் அப்படின்ட்டு அப்படி போனாதான் இதுக்குள்ளே வழிபாடு என்னன்னு சொல்லி தரணும். அது என்னன்னா நிறைய நீங்கள் ஒன்று சார், இதை ரெண்டையும் திறந்து வைக்கணும், இதில் படிச்சுக்கிட்டே இருக்கணும். வாரியார் சொல்கிற மாதிரி இது வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கணும், ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இது பைப்பு மாதிரி திறந்து விட்டால் கொட்டிக்கிட்டே இருக்கணும். சொல்லின் செல்வர் பி. மணிகண்டன் அவர்களுடன் பல விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தாயக தமிழகத்தில் பல மேடைகளை பார்த்திருப்பீர்கள். தமிழக மேடைகளிலும் ஆயிரக்கணக்கான மேடைகளை பார்த்திருப்பீர்கள். உலகமெங்கும் பல தமிழ் மேடைகளை பார்த்திருப்பீர்கள். இங்கே இருக்கின்ற வித்தியாசங்கள் என்ன? எதை நீங்கள் உணர்கிறீர்கள்? பொதுவாக ஒரு நல்ல பாடகர்கள்ட்ட நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது, இல்லை நீங்கள் பாடினதுலேயே கஷ்டமான பாட்டு எது, இல்லை எந்த நாட்டில் பாடுறது கஷ்டம் அப்படின்னு. நடன கலைஞர்கள்ட்டையும் அதான், வாசிப்பு கலைஞர்கள்ட்டையும் அதான். எல்லாருக்குமே கரகம் ஆடுறவங்கலேருந்து அவங்களுக்கு மண்டைக்கு மேலே சரியாக இருக்கணும், நமக்கு மண்டைக்குள்ளே சரியாக இருக்கணும். அப்படின்னா தான் எந்த நாட்டிலையும் ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், எந்த ஊர்லேயுமே கிரிக்கெட் பிச்சு மாதிரி ஆடியன்ஸை பொறுத்து தான் நிகழ்ச்சி. ஒரு ஊரில் போய் 100 ஜோக் சொன்னேன், 100வது ஜோக்குக்கு ஒருத்தர் சிரிச்சாரு, ரொம்ப சந்தோஷம், என்னங்கன்னு இப்போதான் முதல் ஜோக்கே புரிஞ்சிச்சுன்னாரு. அவர்கிட்ட நான் பேசி என்ன பண்ண முடியும்? முதல்ல தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் உள்ள வித்தியாசம் பார்ப்போம். நான் சைவ சித்தாந்தம், சைவத்தினுடைய பெருமை பேசுறதுக்கு இலங்கைக்கு வரேன் அப்படின்னா, வானாகி அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிறவங்க வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி ஆனென தின்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாரு என்று சொல்லி வாழ்த்துவேனே. அக்கா நான் யாரையும் குறையா சொல்லலை. இங்க வகுப்புகளே அறநெறி பாடசாலைன்னு வச்சு சனி ஞாயிறுல ஆன்மீகத்தை வகுப்போட இணைச்சிடுறாங்க. நான் வாரக்கணக்கில் இங்கே நின்று கந்தபுராணம் கந்த சஷ்டி சமயத்தில் தீபாவளியை ஒட்டி 6 நாள், அது கம்பளையாக இருக்கலாம், கொட்டக்கலையாக இருக்கலாம், அட்டனாக இருக்கலாம், அங்கே போய் ஒரு விஷயங்கள் பேசும்போது சூரபத்மன் முருகனை பார்த்து அப்படின்னா கீழே இருக்கவன் சொல்லுவான், கடைப்பல் முளைக்காத பாலகனவன் காய்ச்சலும் அணியாதவன் நடை பயில்பவன் என்று ஏடனம் பேசினான் அப்படின்னு. அது காரணம் இவங்க பாடத்திட்டத்தோடையே அது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மலேசியா சிங்கப்பூர் நாடுகளுக்கு பேச போகிறோம், இல்லை அரபு நாடுகளுக்கு பேச போகிறோம்னா, சார் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கட்டும் சார், நகைச்சுவையாக இருக்கட்டும் சார். அங்கே போய் சமயத்தினுடைய பெருமையை எப்படி நகைச்சுவையாக சொல்லுவீங்க? வேடிக்கையாக சொல்லுவேன். பழனி கோவிலுக்கு நேர்காணலுக்கு போயிருந்தேன். பொதுவாக இந்த பார்க்குற தலைமுறைக்கே சொல்கிறேன், அடுத்த தலைமுறை இப்போ என்னென்னமோ பேர் சொல்லி சொல்கிறீங்க. இது மாதிரி நேர்காணலாக பேசுறதுங்கிறது ஒன்று, அறிவிப்பாளராக பேசுறதுங்கிறது ஒன்று, செய்தி வாசிப்பாளருங்கிறது ஒன்று, இலக்கிய தமிழில் பேசுறதுன்னு ஒன்று, பட்டிமன்றத்தில் ஒரு ஹிட்டு ஒரு விட்டு ஒரு பிட்டு சொல்கிறதுங்கிறது ஒன்று, சொற்பொழிவுங்கிறது ஒன்று, ரன்னிங் கமெண்ட்ரிங்கிறது ஒன்று. இது எல்லா தளத்துலையும் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா வாசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆதவன் டிவி நேர்காணல்லேருந்து அப்படியே உங்களை சபரிமலைக்கு கூட்டிட்டு போகிறேன் 2 நிமிஷம். இதோ பொன்னம்பலமேட்டிலிருந்து பொன்னாபரண பெட்டி பிறந்து விட்டது, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அல்புரிய வேண்டும். சத்தியமாய் பொண்ணு 18ஆம் அடிமேல் வாடும் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனுக்கு 1 மண்டல விரதம் இருந்து விநாயகர் முருகனை வழிபட்டு 3 காய் ஏன் முக்கண்ணில் ஒரு கண்ணை திறந்து நெய் நிரப்புகின்றார்கள் என்றால், இதோ இந்த நெய் நிரப்பக்கூடிய இந்த காட்சி வருகின்ற போதே பம்பையிலே ஐயப்ப பக்தர்கள் குளித்துவிட்டு புனித நீராடி சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற சத்தம் விண்ணை முழக்கின்றது. இதோ 3வது கேமரா வாயிலாக கருடன் வானத்திலே வட்டமிடக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும்
இறைவனுடைய சரண கோஷங்கள் விண்ணை படைக்கிறது. இதற்கு மத்தியில் கேரளாவினுடைய சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஐயப்பனை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். உலகம் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு மண்டல விரதமிருந்து 2 கண்களை திறப்பதனுடைய நோக்கம், நாம் புறக்கண்ணால் உலகத்தை பார்க்கின்றோம், அகக்கண்ணை திறப்பதே இல்லை. ஒரு மண்டல விரதம் இருந்து நம் அகக்கண்ணை திறப்பதற்காக ஒரே ஒரு கண்ணை திறந்து நெய் நிரப்புகின்றோம். தேங்காயினுடைய உட்புறம் எப்படி வெண்மையோ அதுபோல நம்முடைய இதயத்தை சுத்தமாக்கி ஐயனுடைய சன்னிதானத்திலே நாம் செலுத்தக்கூடிய இந்த வினாடியில் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி சொரூபமாக ஐயன் காட்சி தரப்போகின்றார். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆன்மீக அன்பர்களை விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஆதவன் தமிழ் வாயிலாக மீண்டும் மகர ஜோதியை தரிசி. இதுக்கு இடையில ஹெட்செட்ல இருந்து நமக்கு மெசேஜ் சரிங்கன்னு சொல்லக்கூடாது. இதான் ரன்னிங் கமெண்ட்ரி. அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போகணும். அப்ப நீங்க அதை பத்தி புராணம் தெரிஞ்சிருக்கணும், இதிகாசம் தெரிஞ்சிருக்கணும், அங்க நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க கனெக்டிவிட்டி பண்ணணும். அப்படியே சொல்ற கிளிப்பு இல்ல, உங்களுக்கு எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த 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 சிந்தனை அந்த நேர்கோட்டில் இருக்கணும். இதுக்கு உலகம் முழுக்க ஒரே ஆடியன்ஸு. இப்போ நான் இந்தியாவுக்கு இலங்கைக்கும் சொன்னேன். இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறேன், ஒரு சிங்கப்பூரோ மலேசியாவுக்கோ ஒரு அரபு நாட்டிலேயே போய் பேசுகிறேன். அப்பா திருநீர் பூசிக்கோ அப்படின்னு நான் சொன்னால், அங்கே போய் என்ன திருநீர் பூசிக்க, அவனுக்கு எப்படி சொல்லணும்னா, நான் பழனிக்கு போயிருந்தேன், நான் கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போனேன். அந்த கடையில் ஒரு லண்டன்லேருந்து ஒருத்தன் வந்தான். சாமி இது என்னன்னு டப்பாவை காமிச்சு கேட்டான். திருநீர் டப்பான்னு சொன்னான். கடைக்காரனுக்கும் அவனுக்கு சண்டை வந்துருச்சு. அடுத்தவன் சண்டைன்னா நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்னு நின்று பார்த்தேன். சாமி உங்கள் இதில் பிரசாதம் பஞ்சாமிரதம் வாங்கினேன் எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருக்கீங்க, லட்டு வாங்கினேன் எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருக்கீங்க, முறுக்கு பாக்கெட் வாங்கினேன் எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருக்கீங்க, திருநீர் டப்பா வாங்கினேன் எக்ஸ்பைரி டேட்டு போடலை, இதை வாங்காமல் நான் எப்படி லண்டனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னா, படிக்காத கடைக்காரன் சொன்னால் உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே டப்பா திருநீர் தான், எடுத்துகிட்டு போங்கன்னா. படித்த லண்டன்காரன் கேட்டான், இதை நான் பூசுறதுனால எனக்கு என்ன பயன்னா, எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும் பூசுன்னா, அதனால்தான் மந்திரமாவது நீர் வானோர் துதிக்கப்படுவது நீர் சமயத்துள்ளது. அவங்கவுங்க சமய சின்னத்தை பூசுறதுல கௌரவம் பார்க்காதீங்க. இதை வாலி சொல்றாரு, இந்த மண்டைக்குள்ள மண்டகனமே வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நாங்கள் திருமண் இட்டுக்கிறோம். இந்த உடம்புலேருந்து ஆவி பிரிகிற வரைக்கும் ஆணவமே கூடாதுங்கிறதுக்கு தான் நெருப்புள்ள சொல்ற திருநீர் பூசுறோம். இப்போ பூசலாமா அப்படின்னு கேட்டால் அவன் கை தட்டுவான். இதே நீங்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது வேற மாதிரி நீங்கள் ஒரு நகைச்சுவையோடு சொல்லணும், ஒரு மோட்டிவேஷனோட சொல்லணும், ஒரு சிறுகதையோடு சொல்லணும், ஒரு சின்ன கவிதை நடையில சொல்லணும், அவங்களுக்கு தகுந்த விஷயங்களை எல்லா இடங்களுக்கு இப்போ மேட்சுக்கு மேட்ச்சு, இப்போ கிரிக்கெட் மேட்ச் நீங்கள் பார்க்குறீங்க, இந்தியா பாகிஸ்தான் ஒரு மாதிரி இருக்கும், இந்தியா ஸ்ரீலங்கா ஒரு மாதிரி இருக்கும், இந்தியா பங்களாதேஷ் ஒரு மாதிரி இருக்கும், இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி இருக்கும், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஒரே மாதிரி இருக்கும். ஒரே பேட்டர்ன்லேயே நீங்கள் ஆட முடியாது. ஒரு மேட்சுக்கு ஃபேஸ் பவுலர் வேணும், ஒருத்தருக்கு ஸ்பின்னு வேணும், ஒருத்தருக்கு மீடியம் ஃபேஸ் வேணும், ஒருத்தருக்கு ஆல்ரவுண்டர் வேணும். எல்லாம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒரே டேப் ரிகார்டரே வச்சுட்டு போனால் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸை கவர்ற மாதிரி நீங்கள் வரணும்னா ஒரு இடத்துல ஹிட்டு வேணும், ஒரு இடத்துல பிட்டு வேணும். பிட்டுன்னா பயந்துடாதீங்க, நகைச்சுவை துணுக்கு செய்தியோட. இப்போ ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னா குழாப்புட்டு மாதிரி இருக்கணும். அரிசிமா தேங்காப்பு, அரிசிமா தேங்காப்பு, சிரிப்பு சிந்திப்பு இருக்கணும். இல்லை, நீங்கள் பேசுகின்ற அந்த ஆன்மீக பேச்சுடன் அந்த நகைச்சுவை, அந்த நுட்பம், அது எப்படி? அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் இங்கே பேசுகிறேன், அங்கே பேச சொன்னால் வருமா? அடுத்து இதை அறிவிக்கணும், ஒரு பிரேக் சொல்லணும், இது சொல்லணும். அவங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே ஒரு நகைச்சுவையோடு சொல்லும் போது ஈஸியாக இருக்குது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு அப்பா அம்மாவை மதின்னு சொன்னால் கேட்க மாட்டான். எங்கள் அப்பாலாம் சாகிற வரைக்கும் நான் அவர்கிட்ட நின்று கூட பேச மாட்டேன்டா. உடனே நம்ம பையன் சொல்கிறான், ஏன்பா என்னை பெத்தேங்கிறான். நம்ம என்ன சொல்ல முடியும்? தெரியாமல் நடந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், பிள்ளைங்களா, கல்லில் செதுக்கி உருவாக்குற கடவுளை காட்டணும், கல்லில் செதுக்கி உருவாக்குற கடவுளை காட்டணும், கருவுல சுமக்கிற தாய் தான் பெரிய தெய்வம். நீங்கள் கோவிலுக்கு போய் சாமி பார்க்குறீங்க, தேர் திருவிழா வருது, தேருக்கு மேலே சாமி இருக்குது தெரியலேங்கிறீங்க அப்பாட்ட. அப்பா 6 அடி காலை ஊனி 7வது அடியில் பிள்ளைய தோளில் வச்சு காமிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த வயசில் உங்களுக்கு தெரியல, சாமி பார்த்துடுறீங்க. நீங்கள் 40 வயசாகி 2 பிள்ளைக்கு தகப்பனாகும்போது, உங்கள் அப்பா படமாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது
வால்ல இருக்கும்போது, அவர் ஹால்ல இருந்து சொன்னபோது கேட்கல. இப்ப வால்ல போட்டோவா இருக்கும்போது தெரியுது. ஒரு சாமி மேல உட்கார்ந்துதான் நம்ம இன்னொரு சாமியே பார்த்திருக்கோம். நீ இருந்தபோது சொன்ன அனுபவ புத்தகம் என் மண்டையில ஏறல. அப்பா உன்னைய மாதிரி ஒரு ஹீரோ எனக்கு கிடைக்கலப்பா. இப்படிங்கிற விஷயம் இதைத்தான் நான் முத்துக்குமார் சினிமால சொன்னாரு. முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு. ஆனந்த யாழை பாட்டை கேட்கும் போது அழுகுறீங்க. இப்ப சொல்றேன், அடுத்த தலைமுறை நீ வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஒன்னே ஒண்ணு நினை, நமக்காக சமைக்காதவ, நமக்காக சம்பாதிக்காதவ, தனக்குன்னு சோறு சமைக்க தெரியாதவன் அம்மா, தனக்குன்னு சம்பாதிக்க தெரியாதவன் அப்பா. அவன் செருப்பு வாங்குறதுக்கு பணம் வச்சிருப்பான், ஆனா காலேஜில் நீ டூருங்கிறதுக்காக உனக்கு தெரியாமையே ஜாமெண்ட்ரி பாக்ஸுக்குள்ள வச்சிருப்பான். அவன் கால் பித்த வெடிப்பா இருப்பான், டாக்டர்கிட்ட போக மாட்டான். உனக்கு ஒரு பொருள் வேணும்னா 10 பேருக்கு முன்னாடி என் பிள்ளை தனி குளிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விட்டு கொடுப்பான். இன்னைக்கு சொல்றேன், நீ காலேஜுக்கு போ, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இரு, முடிச்சு பட்டம் பெற்று வீட்டுக்குள்ள வரும்போது அந்த தாய் தகப்பனை நினைச்சு அரியர்ஸ் இல்லாம படி. உலகத்துல அழகிய ஐஸ்வர்யா ராய், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ்ன்னு நினைப்பீங்க, இல்ல. வறுமையோட படிச்சு பிள்ளைங்க பட்டம் வாங்கும் போது அவங்க அம்மா கான்வகேஷன்ல உட்காந்து சொல்லுவா, அந்த வாங்குறா பாரு அதுதான் என் பிள்ளைன்னு சொல்லும் போது அவ முகத்துல மேக்கப்பே இல்லாம, லைட்டே இல்லாம, சிமி ஜிப்பே இல்லாம, கேமராவே இல்லாம பிரைட்டா தெரிகிறாள்ல அம்மா, அந்த அழகுக்காக படிடா அப்படின்னு. அதாவது நீங்க இடத்துக்கு தகுந்தாப்புல, காலேஜுக்கு போனீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல பேசணும். உண்மைதான். அற்புதமான ஒரு சமய சொற்பொழிவுக்கு போனா அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். ஒரு பாரதியார் சங்கம்னா பாரதியாருடைய விஷயங்களை எடுத்து, இப்ப தமிழ், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உலகத்துல எல்லா மொழியும் இருக்கு, ஏன் தமிழை நேசிக்கிறோம்னா 6809 மொழி பேசப்படுது, 6 மொழி பொதுமொழி, அந்த 6ல் 1 தமிழ் மொழி. அந்த தமிழை தப்பு இல்லாம படிங்க. ஏன்னா 10 லாங்குவேஜ் தெரியும் பாரதிக்கு. தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்திரடி பாப்பா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூவிதனில் யாங்கனமே கண்டதில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவுடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய், நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, எல்லாம் படி, உன் தாய்மொழி தப்பு இல்லாம படி. பாரதிதாசன் சொன்னாரு, என்ன சொன்னாரு? தமிழை படித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன், வீழ்ச்சிக்கு ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மறை செயல்கள் அறவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். அடுத்து கண்ணதாசன் வந்தாரு. எப்படி? தடுமாறும் போதையிலும் கவிவாடும் மேதையவன் மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்டு இன்னைக்கு 100 கொண்டாடுற கண்ணதாசன் தமிழை எப்படி சொல்றான்? ஒரு அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு, அதுவும் கொழும்புல டிராஃபிக்கு, இதுக்கு மத்தியில பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு சேர்த்தா 2 வயசு குழந்தை தத்தி நடந்து சின்ன நடை நடந்து செம்பவிட வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் பேசுமடா. இன்னைக்கு கண்ணதாசன் தான் என்ன எழுதியிருப்பார்? மார்னிங் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மறக்காம கழுத்தில் டையும் கட்டி மம்மி என்று நீ அழைத்தால் மதுரை நெஞ்சம் கூழாகும், விளங்காம போகும். அப்படி இல்லை. இது எதுக்குன்னா அவங்க எந்த, நீங்க அடிப்படையான விஷயங்கள் இந்த நேர்காணல சொல்றேன். தாய் தகப்பனை மதிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். கல்லுல செதுக்கினாதான் சிற்பம் வரும். மண் பாத்திரம் செய்யறவன் தேவையானதை சேர்க்கணும். அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில தேவையில்லாததை செதுக்கி தேவையானதை சேர்க்கிறது வாதியார் மட்டும்தான். அதனால டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடு. மாதா பிதா குரு தெய்வம், அதுதான் நம்ம ஊர்ல சொன்னா, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, குரு தேவோ பவ. இறைவனுக்கு முன்னாடி கொண்டு போய் கடவுளை வச்சதுக்கு சமமா ஆசிரியரை வைக்கிறான்னா வேற ஒண்ணுமே இல்லை. உலகத்திலேயே இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, பொறாமப்படாத ஒரே ஜாதி ஆசிரிய ஜாதி தான். தம்மின் தம்மக்கள் அடியுடைமை. இன்னும் 50 வருஷம் கழிச்சு உன் வாதியாரை பார்த்து அவருக்கு 80 வயசாகி உனக்கு 40 வயசுல நான் தான் சார் கொழும்புலேயே பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கேன்னு அவருக்கு ஒரு கப்பு காப்பியை கொடுத்து விட்ராயில கிழிச்சிட்டு பணத்தை கொடுத்தீங்கன்னா அவரு 78 வயசு தான் ஒய்ஃபை பார்த்து இப்படி காலரை தூக்கி விட்டு பாரு, என்கிட்ட படிச்சவன் பாரு கொழும்புலேயே பெரிய மேனேஜரா இருக்கான்னு தன்னை விட தன்கிட்ட படிச்ச மாணவன் உயர போறதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஆளு ஆசிரியர் தான். அதனால தான் சொல்றேன், அம்மா அப்பா ஆசிரியர் சொல்றதை கேளுங்க. அவங்க தேசத்துக்கு பற்றோட இருங்க, நல்ல புத்தகங்கள் படிங்க, தாழ்வு மனப்பான்மையோட இருக்காதீங்க, யாரை பார்த்து யாரும் ஒப்பிட்டுக்காதீங்க. பேரண்ட்ஸுக்குமே சொல்றேன், எல்லா குழந்தைங்களும் அவுட்ஸ்டாண்டிங்கா படிக்கணும்னா அமெரிக்காவுக்கு போயிடுவான். ஆவரேஜா படிச்சாதான் அவன் தாய்நாட்டில இருந்து கஞ்சி ஊற்றி 4 பேருக்கு வேலை கொடுப்பான். எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா இப்போ இன்ஜினியர் ஆகிறது.
எல்லாருமே இன்ஜினியர் ஆகிட்டா இப்போ வக்கீல் யார் ஆகுறது, எல்லாருமே வக்கீல் ஆகிட்டா வாதியார் ஆகுறது, எல்லாருமே வாதியார் ஆகிட்டா கேமராமேன் யார் அது, அப்போ காம்பேரிங் யார் பண்ணுறது, அப்போ யார் பேசுறது, யார் மேக்கப் போடுறது, யார் வண்டியை டிரைவ் பண்ண, அவனுக்கு ஒன்று இருக்கும் சார். 13 வயசுல அப்பாவை இழந்துட்டு ஜிங்கிள்ஸ் வாசிச்சவன் தான் சார் 32 வயசுல 2 ஆஸ்கார் வாங்கி எல்லா புகழும் இறைவனேன்னா ஏஆர் ரகுமானு. 10 ரூபா பணத்தோட ஓடி வந்த இளையராஜா தான் இன்னைக்கு இசைக்கு கடவுளுங்கிறான், சிம்பனி வைக்கிறா. கிரிக்கெட் பேட்டை எடுத்துட்டு வரும்போது சிரிச்சாங்க, அவன் தான் இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு கடவுளுங்கிறான் டெண்டுல்கர். ஒரு பந்தை எடுத்து வீசும்போது அவரை இங்கேயா அங்கேயான்னு இந்த நாடு தருமாறின போது 600 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து உலகத்தையே திருப்பி பார்க்க வச்ச மந்திர சொல் மாதிரி முத்தையா முரளிதரன். உலகமே இருள மூழ்குன்னு சொன்னா அந்த இருள மூழ்குன்னு சொன்னவன தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். காது கேட்கல, செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளிக்கு மகனாக பிறந்து தோல்வியவே சந்திச்சவன். என்னால ஜெயிக்க முடியும்னு அமெரிக்கா ஏகாதிபத்தியத்துக்கு ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கனு வீடு வீடா பேப்பர் போட்டுக்கிட்டே படிச்சான், வீடு வீடா பேப்பர் போட்டுக்கிட்டே படிச்சான். அவர் தான் பேப்பரா தலையங்கத்துல வந்தாரு. உலகமே அந்த கலாமுக்கு சலாம் போட்டது அவர் தான் அப்துல் கலாம்ங்கிறான். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கான். அவனுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு. அதை மதிக்க வெளிக்கொண்டு வர்றது அவங்க கையில இருக்கு. என் வாழ்க்கை மகிழ்ச்சியா பட்டாம்பூச்சியா பறக்கிறதும் கூண்டு கிளியா இருக்கிறதும் யாருடைய இந்த சொற்கள் உந்து சக்தியா இருக்குமே தவிர ஜெயிக்கணுங்கிற வெறி எனக்குள்ள இருக்கணும் கிடக்க. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஊக்கம் கொடுக்கும் உந்து சக்தி. இந்த கலையகம் இந்த நாள் பெருமைப்படுகின்றது. அதன் டிவி கூட இந்த விஷயத்தில் பெருமைப்படுகின்றது. இந்த மேடை பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், நகைச்சுவையாளர் ஒரு புறம் இருக்கட்டும், திரைப்படத்தில் உங்களை பார்த்தது போல இருக்கின்றது. கார்த்தியினுடைய ஜப்பான் திரைப்படத்தில் நீங்கள் நடித்தீர்களா? எல்லாருமே சில சமயம் நெருப்புல விளையாடணும்னு நினைப்பாங்க, இல்லை சுற்றி பார்த்துக்கணும். அது மாதிரி திரைத்துறை நண்பர்கள் இருந்ததுனால சும்மா அப்பப்ப அவங்க கதை 2023ஆம் ஆண்டு அவருடைய 25வது படம் அது. அப்ப நிறைய விருதுகளுக்கான படத்தை குமிச்சவர், விகடன் போன்ற பெரிய பத்திரிகைகளெல்லாம் தொடர் எழுதியவர் ராஜமுருகன் அவர்கள். அவருடைய எழுத்துக்கள் ஒரு கிராமிய பின்னணி கொண்டவர். குக்குன்னு ஒரு படம் எடுத்தாரு, ஜோக்கர்னு ஒரு படம் எடுத்தாரு. அவர் அந்த கதைக்களத்துக்கு தாயாருடைய சிறப்பு, ஒரு மகனுக்கான விஷயங்கள் பேசும்போது நீங்களே நடிக்கணும் அப்படின்னாரு. நமக்கு பேசதான் வரணும், சினிமாவில் பேசவே வேண்டாம், நீங்கள் இப்படி செஞ்சா போதுன்னாரு. அது வராததை செய்கிறதுக்கு தான் காசு சாமி உங்களுக்கு, கேரவன் கொடுப்போம், கொடை பிடிப்போம், ஹீரோயின் பக்கத்தில் நிற்க வைப்போம்னாங்க. ஆனால் என்னென்னா ஒரு 4 நாள் படப்பிடிப்பு. கார்த்தி சார் ஒரு காலத்தில் கலைஞருடைய கதை வசனத்தை கூட தப்பில்லாமல் உச்சரிக்கக்கூடிய பெரிய நடிகர் சந்திரசேகரன், இயலிசை நாடக மன்றத்துக்கே தமிழ்நாட்டில் செக்ரட்டரியாக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினர், நல்ல தமிழை உச்சரிப்பார். சிவப்பு மல்லின்னு ஒரு படம் வந்தது, ஒருதலை ராகம். சந்திரசேகர்னா இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கும், அப்பேற்பட்ட ஒரு நடிகர். நாங்கள் 3 பேர் தான் அதில் பேர். கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ஊட்டி, தூத்துக்குடி, இந்த மாதிரி படப்பதிவு. அது ஒரு நல்ல சுவையான அனுபவம் தான். அதற்கப்புறம் சில வாய்ப்புகள் வந்தது. உண்மையாக சொன்னால் என்னுடைய நண்பர் மைப்பா நாராயணன், அவர் சின்ன வேடத்தில் நடிப்பார். இப்போ வந்து ஜனநாயகம், வேற அஜித் சார் படத்துல எல்லாம் நடிக்கிறதுக்கு சில இயக்குநர்கள் மூலமாக வாய்ப்பு வந்த போதெல்லாம் அது ஏதோ ஒரு ஒப்பனை ஆயிடுமோ அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பேச்சு, ஆன்மீகம், பட்டிமன்றம் அப்படி போயிட்டு இருக்கோம். சில அமெரிக்காவுக்கு அடிக்கடி போகும்போது கூட நண்பர்கள் சினிமாவுக்கு போங்களேன், அது பெரிய இதில் வெளிச்சம் தானேன்னு, பெரிய அதில் ஆர்வம் இல்லை. நண்பர்கள் கேட்ட போது மறுத்துட்டேன். ஆனால் சில சமயம் அந்த ஆசை பூனை எட்டி பார்க்கும். அது ஜப்பான் படம் பெருசாக ஓடலை, டிவியில் நல்லா ஓடிட்டு இருக்கு. அவங்கவுங்க நினைச்ச போது நிறுத்தி போட்டு பார்த்துக்கிறாங்க. என்ன இருந்தாலும் திரைப்படம்ங்கிறது ஒரு பெரிய தொழிற்சாலை சார். ஒரு 100கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியது. ஆனால் அந்த இயக்குனரும் அந்த பெரிய கதாநாயகனும் என்னை ரொம்ப கண்ணியமாக நடத்தினார்கள். எந்தவித சினிமாத்தனமும் இல்லாமல் அந்த 4 நாட்களும் ஒரு 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 மகாராஜாவை போல என்னை பார்த்து ரொம்ப மெய்சிலிருக்க வைத்தார்கள். அது என் தமிழுக்கு கொடுத்த மரியாதையாக நான் கருதுகின்றேன். அதற்கு பிறகு பெரிய வாய்ப்பு தேடியோ அல்லது நான் பெரிய ஆர்வப்படவில்லை சினிமாவுக்கு. ஒரு அனுபவம். உண்மைதான். 32 கிலோமீட்டர் இடைவெளி பாக்கி நீரை எங்களை பிரிக்கின்றது. தொப்புள் கொடி உறவாக நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஆனால் உங்களுடைய பார்வையில் பல நாடுகள் எல்லாம் சென்று வந்திருக்கீங்க. இலங்கை தொடர்பான அந்த பார்வை, அந்த கரிசனை எவ்வளவு தூரம் இருக்கின்றது?
நீங்கள் தொப்புள் கொடி உறவு என்றும் உலகப்பந்தில் இலங்கை என்று கேட்கிறீர்கள். நான் இதை ஒரு நாடாகவே பார்ப்பதில்லை. இது என்னுடைய ஒரு சகோதர தேசம் என்று கூட நான் சொல்வதை என் தேசமாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்னும் சொல்ல போனால் சாலைகளில் நடக்கின்ற போது தமிழ் எழுத்துக்கள் கம்பீரமாக காட்சி தருவது இங்கே கொழும்பு மொழி என்றாலும் கூட இரண்டாவது பெரும்பாலான இடங்களில் செட்டித்தரு, வணிக வளாகம், காவல் நிலையம், தபால் நிலையம், தந்தி நிலையம், வங்கி என்கின்ற பெயரை பார்க்கின்ற போது தமிழகத்தில் கூட சில வணிகத்தனமான சூழலால் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்படுவது தமிழரின் குழந்தைகள் தமிழ் பெயர் பெறுதல் வேண்டும் பாரதிதாசன். அதன் கலைச்செல்வர்கள் கரங்களிலே தவிழ்ந்த அந்த தமிழகம், அந்த பற்றாக்குறைக்கான காரணம் என்ன? உங்களை போன்ற மூதறிஞர்கள் அங்கே இருக்கும்போது இது யாரும் சொல்லி கொடுத்து வருவதில்லை. அவர்களுடைய இரத்தத்தில் இயல்பாக வர வேண்டும். நான் எந்த நாட்டுக்கு பயணம் பண்ணாலும், இப்போ உங்களுடைய நாட்டுக்கு வரும்போது நேற்றைக்கு ஒரு நிகழ்வுக்காக நான் வந்திருந்தேன். பம்பலப்பட்டி கதிரேசன் மண்டபம். என்னை அறிமுகப்படுத்திய ஒரு அறிவிப்பாளர் தமிழை தப்பில்லாமல் உச்சரித்தார், பிறமொழி சொற்கள் கலப்பில்லாமல். அதற்காக எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்றில்லை. நீங்கள் ஆண்டன் செக்கோவாவை பற்றி பேச சொன்னால் மணிக்கணக்காக பேசுவேன் நான். நீங்கள் ஷேக்ஸ்பியருடைய டிராமா குறித்து நான் மொழிபெயர்ப்பு குறித்து பேச வேண்டும் என்றால் பேசலாம். அதை பேசுவதனாலேயே நான் ஒரு அறிவாளி அல்ல. அது ஒரு மொழி. அவனவனுடைய மொழிக்கு உரிமை கொடுக்க வேண்டும். நேற்றைக்கு நான் அதான் சொன்னேன் மேடையிலே, அந்த அறிவிப்பாளரை உற்சாகப்படுத்தின ஒரு வாத்திய கலைஞர்களுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதையை பார்த்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய சஞ்சாரம் எப்படி நாதஸ்வர கலைஞர்களை போற்றினார்களோ அதுபோல அவர்களை நடு மேடையில் வைத்து சால்வை போட்டு சந்திரமாலை போட்டு மரியாதை செய்த போது, திருமண வீடுகளில் கூட நாம் நாதஸ்வர கலைஞரை கூப்பிடுகிறோம். ஆனால் வாசித்து முடித்தவுடன் அவர்கள் சாப்பிட்டார்களா என்று கூட கேட்பதில்லை. நாம் காலனியை கலட்டி வைப்பது போல நம் தேவைகளுக்கு கருவேப்பிள்ளையை பயன்படுத்துவது போல மனிதர்களை பயன்படுத்துகின்றோம். மனிதர்களை என்றைக்கு கொண்டாட கற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் உலகப்பந்தின் எந்த சமுதாயமும் முன்னுக்கு வரும் என்பது மனிதனை மனிதன் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வு எனக்கு இலங்கையை இப்போ உங்கள் நாட்டிற்கு வந்ததற்காகவே நான் அப்படி சொல்வதில்லை. நினைக்கிறேன், இங்க கோவிலினுடைய தூய்மை, அவர்களுடைய இறை வழிபாட்டு முறைமை, அதில் போலித்தனம் இல்லாத விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ந்து போகின்றேன். இதே உணர்வை லண்டன் போன்ற நகர்களுக்கோ இல்லது இப்போது ஐரோப்பாவில் ஹம்னு ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே பெரிய அம்பாள் டெம்பிள், இலங்கை தமிழர் ஒருத்தர் தான் அதை நிர்வகிக்கிறார். ஒரு 350 பேர் உட்காந்து கேட்குறாங்க. இப்போ அமெரிக்கா போன்ற நகரங்களில் 600-700 பேர் தமிழ் சங்கங்களில் வந்து கேட்குறாங்க. அது அவர்கள் ரொம்ப தமிழ் ஆர்வம், அங்கே பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் குறைந்த எண்ணிக்கை கொண்டவர்கள் கூட வந்து தரமான விஷயத்தை கொடுத்தால் கேட்டுக்கொள்வதற்கு தயார். எதுவுமே உங்கள் ப்ராடக்டை பொறுத்து தான் சேல் இருக்குது அப்படிங்கிறது. எனக்கு இலங்கையினுடைய இயற்கை சூழலும் தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தனம் தருவும் கடல் முத்தும் கட்டித்தங்கமும், இதற்கு இடையில் கொழும்புவினுடைய அந்த அற்புதமான கடற்கரை பகுதியிலே இரவு நேரத்து மின்னொளியில் மின்னக்கூடிய விடுதிகளும் பார்க்கின்ற போது இது ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலம். இயற்கைக்கு விருந்து, நம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள், இவை எல்லாவற்றையும் விட உங்கள் சம்பல் சாப்பிட்றதுக்கு ஒரு கொடுத்து வச்சிருக்கணும். அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய இது. இதனால் எத்தனை நாடுகளுக்கு போனாலும் இலங்கை நீங்கள் தொப்புள் கொடி உறவாக நினைக்கிறீர்கள். என் உடம்பில் ஒட்டி கொண்ட மச்சமாக நான் நினைக்கிறேன். மச்சம் கடைசி வரைக்கும் உச்சத்தை தொட்டு எச்சமில்லாமல் வர்றதை போல இலங்கை என்றைக்கும் என்னுடைய தாயக தேசத்தில் ஒன்றாகத்தான் நான் இதை நேர்காணலுக்கு அப்பாற்பட்டு சொல்கின்றேன். பயணப்படுவதும் படிப்பதுமே மனிதனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். இன்றைய விடியலில் நான் நினைத்து பார்க்கவில்லை, ஒரு புதிய மனிதர்களை, ஒரு புதிய தயாரிப்பாளரை, ஒரு புதிய ஒளிப்பதிவாளரை, ஒரு புதிய சகோதரரை இப்படியெல்லாம் சந்திக்கின்ற போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது பயணம்தான் நமக்கு தெரிகிறது. இறையன்பு IAS எழுதுவார், 10,000 மைல் நடக்காதவனும் 10,000 புத்தகம் வாசிக்காதவனும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழக்கின்றான். வாசிப்பை நேசிப்பதும் பயணப்படுவதும் மனிதர்களை படிப்பதும். நம்ம கொலம்பியால போய் MBA படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட 1/2 hour பேசிட்டு இருந்தா அது நமக்கு ஒரு ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரும் என்று நம்புகிறேன். எனக்கு ஏதோ ஒரு பாடம் அல்ல, பல பாடங்களை இந்த தருணம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது உங்கள் தமிழ் சொல்லி விளையாடுகின்றது, துள்ளி விளையாடுகின்றது. ஆனால் இந்த தமிழ் மொழியின் எதிர்காலம் தொடர்பான ஒரு கேள்வி தொக்கி நிற்கின்றது. தமிழ் மொழி எதிர்காலத்தில் என்னவாக இருக்கும்?
ஒன்றும் கவலையே படாதீருங்க. ஆதவன் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகள், பன்மலை, இதெல்லாம் அது தமிழை வேறு கட்டத்திற்கு எடுத்து யாரேனும் ஒருவர் இந்த தமிழை வடம் பிடித்து நம்முடைய இதயத்தில் இடம் பிடிக்க செய்து விடுவார்கள். தமிழனென்றும் தமிழென்றும் தமிழரென்றும் சிறுதொண்டு தாம்புரிவோர் அவர் பெருமை அரசருக்கு இல்லையுமாங்க. காலகட்டங்கள் மாறி இருக்கிறதே தவிர, ஒரு காலத்தில் நம்ம வானொலியில் பாட்டு போடணும்னா அந்த பெரிய டிஸ்கை எடுத்து வச்சு அந்த ஒளிக்குறியீட்டினுடைய அளவை எடுத்து அந்த வரியில் வைக்கணும். மாற்றி போட்டால் கூட கொயின்றும். அதுக்கப்புறம் டிஸ்க் வந்தது, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் வந்தது. இப்போ லட்சம் பாட்டை கணினியில் வச்சு தட்டினா வருது. பழமைகளை தேடி ரசிப்பதும் புதுமைகளை வரவேற்பதும் தான். விளையாட்டாக சொல்லணும்னா, இருளை பழிக்காதே, ஒளியை அகற்றாதே. தமிழுக்கு ஒருபோதும் சாவில்லை. அது உலக அரங்கில் தனக்கென்று ஒரு தனி இடம் பிடிக்கத்தான் செய்யும். இன்றைக்கும் நான் இந்த உங்கள் நாட்டுக்கு வரும்போது அதான் பார்க்குறேன். நல்ல ஒரு ஊடகத்தில் நேர்காணல் பேசுகிறவருக்கு நல்ல தமிழ் வருது, அறிவிப்பாளருக்கு வருது. எனவே நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதானே திருப்பி கிடைக்கும். நான் என்ன, பிறர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ நீ அப்படி பிறரை நடத்துகிறாயா? நீ அடுத்தவனை சொல்வதை விட நீ வாசி. ஒரு நாளைக்கு ஒரு குறள் படி. நான் அதான் சொல்கிறேன், ரொம்பலாம் வாசிக்காத, மகாத்மா காந்தியா மாறிடுவேன். நீ மனுஷனை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு குறள் படி. இப்போ நான் என்ன நினைக்கணும், இன்னும் எத்தனை ஊருக்கு பயணப்பட்டாலும் இங்கே இந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது. இன்றைக்கு இரவே புறப்பாடு இருந்தாலும் ஒரு தோழர் கூப்பிடுறாரு, நேர்காணல் வந்தோம். உங்களுடைய கொழும்பிலே மிகப்பெரிய தனவணிகராக இருக்கக்கூடிய மகேஷையா சொல்கிறார், அற்புதமான தொலைக்காட்சி, அங்கே போங்க, 10 தமிழர்களுக்கு நல்ல விஷயம் போய் காதில் கேட்கும். அப்போ என்ன, அவங்க ஏதோ ஒன்று இந்த சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது. அப்போ நான் எப்படி இருக்கணும்? இனிமேல் இலங்கைக்கு வந்தால் ஆதவன்கிட்ட சொல்லிட்டு வரணும். ஏன், என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட. நான் அரங்கில் பேசினா 10,000 பேருக்கு போயிருக்கோம். வீட்டுக்குள்ளே பேசினா 5 பேர் கேட்டிருப்பான். ஊடகத்தில் பேசுகிறேன், எத்தனையோ லட்சம் பேர் தான் வீட்டிலேருந்து இன்றைக்கி ஏதோ பாவம் 2 பேர் யார் பெற்ற பிள்ளையோ நமக்காக பேசியிருக்காங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க, ரசிப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அப்போ இது ஒரு விதமான யுத்தி. தமிழனுடைய வளர்ச்சியை பற்றி கவலையே படாதீங்க. உலக அரங்கில் தமிழுக்கென்றும் தமிழருக்கென்றும் தனி இடம் எப்போதும் உண்டு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தஞ்சை ராஜராஜ சோழனுடைய கோவில் நிற்கிறது. இன்னைக்கு பொன்னியின் செல்வன் வந்தோன்னே எல்லாரும் இப்போ எடுத்து பொன்னியின் செல்வனை படிக்க ஆரம்பித்தான். காளையார் கோவிலுடைய குப்பமுத்து ஆசாரியினுடைய அந்த தேர்கதை சொன்னோம்னா கண்ணில் அழுக வந்துடும். மருது சகோதரர்களுடைய கதை படித்தா என்றைக்காவது ஒரு நாள் படைப்பு இலக்கியங்களும் வரலாறுகளும் யாராலும் ஒருவரால் புதுப்பிக்கப்பட்டே இருக்கும். அதனுடைய வடிவம் மாறும், நிறம் மாறாது, வடிவம் மாறும், அதனுடைய சொல்லக்கூடிய தன்மை மாறும். எனவே நல்ல பொருளுக்கு என்றைக்கும் வரவேற்பு இருக்கும். அதில் நீங்கள் அச்சவே படாதீர்கள். இந்த தமிழ் தான். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது மென்பொருளில் போயிருக்கலாம், வேலை கருப்பு கோட்டை போட்டு வாதாட போயிருக்கலாம். இந்த தமிழ் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லி தானே அறிவிப்பாளர் ஆகுறீங்க. என்னை எல்லாரும் கேட்டான், என்னங்க தமிழ் படிக்கிறீங்கன்னு. நம்ம பிற இலக்கியம் படிச்சிருந்தா லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிருப்போம். இப்போ அடுத்தவன் செலவில் ஆப்பிள் ஜூஸ் குடித்து பிஸ்னஸ் கிளாஸில் போகிறோம்னா என் தமிழ் போட்ட பிச்சை. எதையுமே நம்ம நேசிங்கணும், வெற்றி தான். இறுதியாக, உலகமெங்கும் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள். இந்த தொலைக்காட்சி இந்த தேசம் கடந்து உலகம் பூராகவும் சென்றடையும். உங்களது இறுதியான அவர்களுக்கான ஓரிரு வசனங்கள். ஒன்று, நம்ம சொல்கிறதுக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொருவரிடம், ஒரு ஓட்டுநரிடமிருந்து ஒரு விஷயத்தை நாம் கற்கின்றோம். பயணப்படுகின்ற போது தர தொலைக்கிறவனுடைய தூய்மை நம்முடைய இதயத்தை தொடுகிறது. மனிதனை மனிதன் நேசிங்கள். எல்லாம் ஒரே சோறு தான். எல்லாரும் இந்த ஜாதி மதைய இனங்களுக்கு அப்பாற்பட்டு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கடவுள் பெருசு, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மத அடையாளம் பெருசு. எனவே இந்த வேற்றுமையில் ஒற்றுமை மாதிரி மனிதத்தன்மையோடு வாழுங்க. நம்மளை பெற்ற தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கோங்க. நமக்கு ஏதேனும் அறிவுரை, வெறும் பாடம் சொல்லி தரவர் தான் இல்லை, ஒரு விஷயத்தை கற்றுத்தரக்கூடிய எல்லாமே குருமார்கள். அவங்களுக்கு மரியாதை செய்கிறீங்க. எந்த தேசத்தில் இருக்கமோ அந்த தேசத்துக்கான தேசபக்தியோடு இருங்க. இது எல்லாத்தையும் விட தாழ்வு மனப்பான்மையை தகர்த்து எறிங்க. அப்பப்போ நேரத்தை கொஞ்சம் நிர்வகிங்க. இப்போ நானே நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் சேனலை ஆஃப் பண்ணிடுவீங்க. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும்பாங்க. நேரத்துக்கு நிர்வகிங்க.
அது எல்லாத்தையும் விட வாழ்க்கையில் ஒரு இலக்கு நோக்கி பயணப்படுங்க. அடுத்த 5 வருஷத்தில் நான் என்ன ஆக போகிறேன், 10 வருஷத்தில் என்ன ஆக போகிறேன், 20 வருஷத்தில் இதெல்லாம் பண்ணால் இங்கிலீஷில் ஸ்ட்ரக்சர்மா. அப்படி A to Z ஒரு அட்டவணைக்குள்ளே கொண்டு வந்து வாழ்க்கை பயணத்தை தொடங்கினா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப குறுகிய நேரம், குறுகிய காலம்தான். மிக விரைவில் இலங்கை மாநகரத்திற்கு அடுத்த முறை வருகின்ற போது உலகத்தமிழர்களால் நேசிக்கப்படக்கூடிய ஆதவன் தொலைக்காட்சிக்கு இங்கே உள்ளூர் பேச்சாளர்களை வைத்து ஒரு அற்புதமான ஒரு பட்டிமண்டபமோ அல்லது ஆதவனோடு இணைந்தோ நம்முடைய மகேஷ் ஐயா போன்ற நல்ல மனிதர்களோடு இணைந்து ஒரு நல்ல இலக்கிய தரம் வாய்ந்த நிகழ்வை நேயர்கள் முன்னிலையிலேயே நிச்சயமாக படைத்து காட்டுவோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கு முன்பு அன்போடு நம்மை உற்சாகமாக உபசரித்த ஊடக கலைஞர்களுக்கு, ஒருங்கிணைப்பாளருக்கு, நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு, இங்கிலீஷில் சொல்லுவாங்க டோட்டல் குவாலிட்டி பீப்புள், முழுவதும் தரம் வாய்ந்த மனிதர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றால் ஆதவனில் இருக்கிறார்கள். ஆதவனை நேசிங்கள். காற்றில் கன்னித்தமிழை விளையாடக்கூடிய தோழர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அவர்களை சந்தித்ததிலும் சிந்தித்ததிலும் மகிழ்ச்சி. மீண்டும் இயற்கையும் இறைவன் அருளும் இருந்தால் ஆதவனில் சந்திப்போம் அற்புத நிகழ்வு மூலமாக. 30 ஆண்டுகளுக்கு மேல் இலக்கிய அனுபவம், 3000க்கும் மேற்பட்ட மேடைகள், சிறந்த பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், சிறந்த ஆன்மீக நகைச்சுவையாளர் என்ற பரிமாணம் படைத்த அந்த குரலோன் இன்றைய கலையகத்தில் அவரை சந்தித்து நாங்கள் பேசிக்கொண்டது மகிழ்ச்சி. உங்களுக்கும் நிச்சயம் சிந்திக்க தோன்றும் பல மகிழ்ச்சியான சம்பவங்களை இந்த களம் அமைத்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன், எனவே இங்கே வருகை தந்து உங்களுடைய நேரங்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி. பொதுவாக நன்றி அப்படின்னு தான் முடிப்பாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக முடிக்கலாம். கண்டிப்பாக. பொதுவாக ஒரு நல்ல மனிதனை பார்த்தா 100 வருஷம் நல்லா இருங்கம்பாங்க. உங்களை பார்த்தா எனக்கு அப்படி சொல்ல தெரியல. களஞ்சியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடம் ஒரு கலை களஞ்சியமாக இருக்கட்டும், ஒரு கருத்து களஞ்சியமாக இருக்கட்டும், ஒரு அறிவு களஞ்சியமாக மாறட்டும். நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்க வேண்டாம், இன்னிலேருந்து இன்னும் 100 வருஷம் நல்லா இருங்கன்னு நான் படித்த தமிழால் வாழ்த்துறேன். மீண்டும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் ஆதவன் அன்பு நேயர்களை சந்திப்போம், உறவுகளோடு சந்திப்போம். வணக்கம்.